யோகக்ஷேமம்னு இப்போ சொன்னேன்னு ஒன்று புருஷனுடைய காரியம், மற்றொன்று ஸ்திரீயினுடைய காரியம். கெட்ட மந்திரிகள்னால ராஜாங்கம் கவிழ்ந்துடும். குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த தரங்கம் பாடினா சரியாகும். சந்தத்தம் மம கேமம் குரு கோபாலாய. ஒரு தர்மத்தை சொல்லணுங்கிறதுக்காக ஒரே தம்பதிகள் சஷ்டிப்த பூர்த்தி சதாபிஷேக விருந்து அப்படி வாடுறது தான் கண்ணியம்னு அதை சொல்லணுங்கிறதுக்காக அதை சொல்கிறேன். ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சில விஷயங்களில் இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசம் வரும்பொழுது கேட்டால் நமக்கு கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் வந்து பேசுகிறாளுன்னு அப்போ பேசும்போது அவள் சொல்கிறது அதை நம்மால் தப்புன்னு சொல்ல முடியாத நிலையில் நம்மளை கொண்டு வச்சுடுறது அவள் சிரமம். நான் நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றியெல்லாம் பேச வரல. இனிமேல் அந்த மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்குள்ள உபாயங்களை தான் பேச வந்திருக்கேன். கீழே போனதை விட்டுடுங்க. நாம் டீசெண்டாக கௌரவமாக இருக்கணும் அப்படின்னா குடும்பம் ஒழுங்காக இருக்கணும். குலம் குதனையாது, இன்னத்தினால இன்னென்ன வீணா போயிடும்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. கெட்ட மந்திரிகள்னால ராஜாங்கம் கவிழ்ந்துடும். நான் நீதி விஷயம் பேசுகிறேன். யதி சங்காத். சன்னியாசி நம்மோட ஹிந்து பேப்பர் படிச்சுன்னு உட்காந்துருந்தாருன்னா சன்னியாசம் வீணா போயிடும். அவர் யோகக்ஷேமம் பேசவே வரக்கூடாது. சதா பிரணவஜபம் பண்ணிட்டு ஏகாந்தமாக இருக்கணும். யதி சங்கா. விவசாயம் பண்ணும் பொழுது அதை நாம் நேரடியாக பார்க்கவில்லை என்றால் நஷ்டமாயிடும். நல்ல குடும்பத்தினுடைய கௌரவம் அசத்தா ஒரு புள்ள பிறந்தான்னா வீணா போயிடும். குலம் குதலையா அனவேக்ஷணாதபி கிருஷிகி. நமக்கு சின்ன சின்னதாக ஔவையார் சொல்லி கொடுத்தா மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரு கெட்ட புள்ள பிறந்தான்னா போகிறோம் சார், அவர் பேர் தீட்சிதர் வாழ் பேரும், இது போறாதா? நாம் பகீரதன் மாதிரி பிரயத்தனப்பட்டாவது நம்முடைய குடும்பத்தோட பெயரை காப்பாற்றணும். நம்ம பெரியவாளுக்கு அகௌரவம் வரக்கூடாது. எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு குடும்பத்தில். இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் க்ஷேமம்னு பேர். எத்தனையோ ட்ரபிள் இருக்குது. அன்னிக்கு யோகக்ஷேமத்துக்கே சிரமமாக இருக்குது. பகவான் பார்த்து அனுகிரகம் பண்ணணும். கொடுத்ததெல்லாம் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். இதில் ரெண்டு விஷயம். யோகக்ஷேமம்னு இப்போ சொன்னேன்னு ஒன்று புருஷனுடைய காரியம், மற்றொன்று ஸ்திரீயினுடைய காரியம். யோகம்ங்கிறது கணவனோட காரியம், க்ஷேமம்ங்கிறது மனைவியோட காரியம். பரிசிரமப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்து போட வேண்டிய பொறுப்பு கணவனோடது யோகம். கொண்டு வந்து போட்டத்தை ஜாக்கிரதையாக ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு ஸ்திரீகளோடது. ரெண்டு பேர் சேர்ந்து தான் யோகக்ஷேமம். நமக்கு இந்த க்ஷேமம் எப்போதும் இருக்கணும். க்ஷேமம் சதைவ குரு, க்ஷேமம் சதைவ குரு தெய்வ சிகாமணே. நமக்கு இதெல்லாம் கேட்கவே தெரியாது. நமக்கு இப்படிலாம் பிரார்த்தனை பண்ணணும்னே தெரியாது. இப்படி ட்ரபிள் வரும்னு தெரியாது. இப்படிலாம் நமக்கு ஃபியூச்சரில் வரும்னு தெரிஞ்சுட்டு தான் நாராயண தீர்த்தர் நமக்காகவே ஒரு தரங்கம். க்ஷேமமு குரு கோபா, இந்த தரங்கம் பாடினா குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை ட்ரபிள் இருந்தாலும், எத்தனை மனஸ்தாபம் இருந்தாலும், அந்த ஒவ்வாமை இருந்தாலும், ஒன்னோட ஒன்று சேராமல் இருந்தாலும்,
இல்லை கழண்டுண்டு போகிறதுக்கு தயாராக இருந்தாலும் இந்த தரங்கம் பாடினா சரியாயிடும். க்ஷேமமு குரு கோபால சந்ததம் மம க்ஷேமம் குரு கோபால கோபால சந்ததம் மம க்ஷேமம் குரு கோபால. இந்த தரங்கங்கள்லாம் தினம் உண்டு பாண்டுரங்கன் சந்நிதியில், கோவிந்தபுரத்தில் தினம் இந்த தரங்கங்கள்லாம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.